இதுவரைக்கும் நான் இறந்த கால குறி சொன்னேன். அடியம்மா, இப்ப என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? நிகழ்காலத்தை சொல். உங்களுக்கு தேன் கொண்டு வந்த வேடர்கள் 5 பேரும் வேடர்களுடைய தாயும் அந்த மாளிகையில் ஒரு புறம் தங்கி இருந்தார்கள். அந்த மாளிகைக்கு தீ வைத்து போதி உள்ளேயே அவங்க மாண்டு மடிந்து கரிந்து போனார்கள். துரியோதனாதியர் அந்த 5 பேர் வேடர்களுடைய எலும்புகளையும் வேடுவ தாயினுடைய அந்த அஸ்தியை எடுத்து பாண்டவர்களான உங்களுடைய அஸ்தி என்று கருதி துரியோதனாதியர் அதை தங்க கலசத்தில் எடுத்து வச்சுங்கிறாங்க. இதான் இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாள். அடியம்மா, இனிமே என்ன நடக்கும்? மாமி, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கும். என்னை இவர் மணந்து நானும் குழந்தை பெற்றே, என்னை இவர் மணந்து நானும் குழந்தை பெற்றே, மன்னர் நீங்கள் ஐவரும் மணிக்கும் அம்மனும் சாலி கோத்திர வனத்தில் தங்கி சில காலம், சாலி கோத்திர வனத்தில் தங்கி சில காலம், போலி வேதியராகி போவீர்கள் வேத்ரகி அம்மா. மாமி, எனக்கு இருக்கும் திருமணம் நடக்கும். மத்தளங்கொட்டை பரிசங்க நின்றோதே, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழே மைத்துணர் நம்பி மதுசூதனல் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன். வாரணமாயிரம் சோழ பலம், வாரணமாயிரம் சோழ பலம் அரணல் நம்பி நடக்கின்றானே, அரணல் நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்தி பொற்குடம் வைத்தி புறாயங்கம் தோரணம் நாட்ட கண்டு தோழினா. இந்த கல்யாணம் நடக்கும் மாமி, எனக்கும் இவருக்கும் திருமணம் நடக்கும். கொஞ்ச நாள்ல நான் கர்ப்பமாவேன். உங்களுக்கு பேரப்பிள்ளை பிறப்பான். சாலிகோத்திரவனம்னு ஒரு வனம், அந்த வனத்திலே நீங்கள்லாம் போலி பிராமணர்களாக வாழ்ந்து வருவீங்க. வேதவியா தருவந்தி உங்களுக்கு வழிகாட்டுகிற போது நீங்கள் அந்த பிராமண வடிவத்தில் 300 மங்கலம் என்கிற வேத்திருக்கிய மாநகரத்துக்கு போவீங்க. அங்க பக்காசுரன் என்ற ஒரு கொடியாரக்கன் என் அண்ணனை வதம் செய்தது போல யாத்தான இவர் அந்த பக்காசுரனை வதம் செய்து அந்த நகரத்தில் வாழ்கிறவர்களை காப்பாற்றுவார். அங்கிருந்து அப்படி பாஞ்சால நாடு என்கிற நாட்டுக்கு சென்றேன். அங்க ஒரு தெய்வ மகளை திருமணம் செய்து கொள்ளுவீர்கள். மங்கள கல்யாண மகிழ்ச்சியுற நடக்கும். மறுபடியும் நீங்கள் அஸ்தினாபுரத்துக்கு போய் சேருவீர்கள். கொஞ்ச நாள் அங்கி தங்கியிருந்து திருதராட்டிரன் உங்களுக்கு
ஒரு கானகத்தை பாகமாக கொடுப்பார். அந்த கானகத்திலே போய் நீங்க வாழ்ந்து வருகிறீர்கள் பாண்டவர்கள். அங்க பகவான் ஆகிய கண்ணபிரான் வந்து உங்களுக்கு கருணை செய்வார். கண்ணா 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 கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கண்ணா நினைப்பீர்கள், நினைத்தவுடனே பகவான் வருவார். அந்த காடு நாடாக மாறும். இந்திர பிரத்தமென்று பேர் வைத்து அந்த இந்திர பிரத்தத்திலே இருந்து அரசு செய்வீர். சுந்தர நாரதரால் தோன்றிடும் ஓர் சபதம். நாரதர் வந்து அவர் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை நியதியை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருவீர்கள் பாண்டவர்களே. அது போன்ற காலத்துல தான் அர்ஜுன ராஜா வடநாட்டிலே இருந்து தென்னாட்டுக்கு யாத்திரை போவார். பார்த்தார் இவர் தீர்த்த யாத்திரை போயினாக பாவையுடன் கொடி அவளுடன் சேர்தேர் நல்லரவானை பெற்று பாண்டி செந்தமிழ்நாடு புகுந்திடுவார். பார்த்தார் இவர் தீர்த்த யாத்திரை போயினாக பாவையுடன் கொடி அவளுடன் சேர்த்திகள் நல்லரவானை பெற்று பாண்டி செந்தமிழ்நாடு புகுந்திடுவார். அங்கி சித்திரங்கத மங்கையுடன் கூடி அங்கொரு பிள்ளையை உங்க வைத்து. அங்கி சித்திரங்கத மங்கையுடன் கூடி அங்கொரு பிள்ளையை உங்க வைத்து. செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவார். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமனம் கொண்டிடுவார். அர்ஜுனராஜா தீர்த்த யாத்திரைக்காக வடநாட்டிலே இருந்து தென்னகத்துக்கு வருவார். பக்திக்கு வரம்பாகிய பார்த்தன் பல தீர்த்தம் அத்திக்கினும் எத்திக்கினுமாம் என்றவையாடி சுதித்தை கொருவிதையாகிய தென்னாட்டினை அணுகி கத்திக்கொரு விதையாகிய தென்னாட்டினை அணுகி கத்தி சொறி அறிவித்தட அரவக்கிரி சார்ந்தார். பலே பலே நான் சரியா 16 நாள் இருக்குது கும்பலில் கோயந்தா போகிறதுக்கு. இந்த இடத்துல வந்து இதுக்கெல்லாம் பலன் உண்டு. உணவு இருக்க நேற்று அன்னதானம் சூப்பராக பண்ணாங்க. அன்னதானம் சிறப்பாக, எவ்வளவு சிறப்பான உணவாக இருந்தாலும் 3 மணி நேரம் தான் வயிற்றில் இருக்கும். எவ்வளோ? 3 மணி நேரம். பாரதம் கேட்கிற உணர்வு இருக்குது பாருங்க.
இப்போ நீங்கள் கேட்டுங்கிறீங்களே, இந்த உணர்வு இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் கூட வரும். இந்த உணர்வு இன்னும் ஒரு 4 நாள் தொடர்ந்து வந்து நீங்கள் பாரதம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கனவு வந்தால் கூட பாரதம் கேட்குற மாதிரி தான் வரும். கனவுல கூட பாரதம் கேட்குற மாதிரி. இப்போ எனக்கெல்லாம் கனவு எப்படி தெரியுமா வரும்? எங்கன்னா மேடையில் உட்காந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்கார வச்சுக்கிட்டு மேடையில் சொற்பொழிவு பண்ணுற மாதிரி தான் எனக்கு கனவு வரும். எத்தனையோ முறை கனவில் வாரியார் சுவாமி மடி மேலே உட்கார்ந்து இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். வாரியார் சுவாமிகள் 3 இடங்களிலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அவர்களுடைய சாப்பாட்டிலிருந்து எனக்கு எடுத்து கொடுத்து அந்த குரு பிரசாதம் 3 இடத்துல அடியனுக்கு கிடைச்சது. கணவன் சாப்பிட்ட மீதியை மனைவி சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் இப்போ சாப்பிட்றது முதல்ல இவங்க தானே. கணவன் சாப்பிட்ட தட்டில் ஏன் கேளுங்க, அன்பு மிகுதியாக போனால் எச்சில் கிடையாது. அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் எச்சில். மார்க்கா பற்றித பாதுகா பசுபதே ரங்கர்ச்ச கூற்றாயதே கண்டி ஷாம்பு நிசேஷனம் புரரி போர் திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சிச மாம்ச கபிளம். கண்ணப்பர் பன்றி இறைச்சியை கடிச்சு சுவாமி கொடுத்தார். பக்தி அதிகமாக போனால் எச்சில் கிடையாது. காதல் அதிகமாக போனால் எச்சில் கிடையாது. அன்பு அதிகமாக போனால் எச்சில் கிடையாது. பதிபக்தியுடைய தாய்மார்கள் கணவன் சாப்பிட்டதை சாப்பிட்றாங்கல்ல, அதுபோல தான் குரு பக்தியுடையவர்களுக்கு குருநாதர் கொடுத்தது குரு பிரசாதம். அந்த வாய்ப்பு அடியனுக்கு 3 முறை கிடைச்சு. சுவாமியினுடைய ஆசி தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாரியார் சாமிகள் மட்டும் அந்த காலகட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டில் அவங்க மட்டும் அவதாரம் செய்யலைன்னா தமிழகத்தில் இப்படி ஆன்மீகம் கிடையாது, பக்தி சொற்பொழிவுகள் கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து சொற்பொழிவு கேட்கிற நிலையை உருவாக்கியது வாரியார் சுவாமி தான். வாரியார் சுவாமிகள் அடைந்த பிறகு முதல் அவருக்கு இரங்கல் எழுதியது அடியேன் தான். முதல் எழுதின பாட்டு அதில் 2 வரி மட்டும் சொல்கிறேன். கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டமெல்லாம், கோயிலிலே கடவுள் இல்லை என்று சொன்ன கூட்டமெல்லாம் குடமுழுக்கு விழா செய்தார். குருவருளால் ஐயனேனில் வாயிலிலே காத்திருந்தார். வானமுத சொல்மழையை வாரி வாரி மாந்துதற்கு பார்த்திருந்தார். உண்மை என்றோ தாயினினோ மேலான தாயாய் வந்தீர் தமிழகத்தின் தவப்பயனே தமிழ்கடலே தத்துவமே சேயினிலும் சேயான எம்மை விட்டு செவ்வேளின் திருவடியில் சேர்ந்துட்டீரோ. கந்த வேளை தினம் கருதி வழி நின்றீர். கந்தவேள் மன்மதன் முருகன். கந்தவேளை தினம் கருதி வழி நின்றீர். காம வேளை உந்தன் கண்மலரில் வென்றீர். மன்மத மலர்பானம் போட்டு எல்லாரையும் மயக்குவான். இவர் கண்மலரால் பார்த்தார்னா யமம் மன்மதம் பயந்து ஓடிடுவான். காமத்துக்கு கட்டுப்படாத ஒரே ஒரு சொற்பொழிவாளர் தமிழ்நாட்டில் இருந்தார்னா அது வாரியார் சுவாமி தான். கந்த வேளை தினம் கருதி வழி நின்றீர். காம வேளை உந்தன் கண்மலரில் வென்றீர். எந்த வேளையும் தமிழ் இனிய கனி தந்தீர். இதற்காகவே இந்த இகவுலகம் வந்தீர். பந்தமுள மானிடர் பாவமதை போக்கி பண்பட்ட நெஞ்சிலே பக்தி நீர் தேக்கி சந்ததம் செந்தமிழ் சுவை தந்த கனியே செந்தேன் செந்தேன் சொல் மழை பொழிய யாருண்டு இனியே. செந்தேன் சொல் மழை பொழிய யாருண்டு இனியே என்று சுவாமிகள் அடைந்த நேரத்தில் போயிட்டு அந்த இடத்துல இந்த முதல் இரங்கல் பாவை அடியேன் பாடின இந்த ஞாபகம் வந்தது. அதனால் சொன்னேன். நம்ம நாட்டிலே பக்தி பயிர் விளைத்தவர்கள்
இங்கேருந்து கூப்பிட்டா காங்கேயநல்லூர் கேட்கும். இங்கேருந்து நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். 6 தாண்டினால் நம் குருநாதர் அவதாரம் செய்த திருத்தலம். ஹரியார் சுவாமிகள் மடி மேலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்னு சொன்னேன். அதுக்காக சுவாமி நினைச்சு. நீங்கள் இப்போ தெரியாது, உங்களுக்கு இப்போல்லாம் வராது கனவு. இன்னும் 16 நாள் போன பிற்பாடு பாரதெல்லாம் முடிச்சுட்டு பாரதக்காரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு 2 மணி 2:30 மணி ஆச்சா நம்ம ஞாபகம் வரும். அது ஞாபகம் வரும். கனவுலேயே பாரதம் கேட்குற மாதிரி வரணும். அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக பாரதம் கேட்டீங்கன்னு அர்த்தம். இல்லையா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. பார்த்தறிவர் தீர்த்தையா தீரை போய் நாக பாவையுடன் கொடி அவனுடன் தீர்த்திகள் நல்லரவனை பெற்று பாண்டி செந்தமிழ்நாடு போகும் விடுவர். அங்கு சித்திரங்கத மங்கையுடன் கொடி அங்கொரு பிள்ளையை ஒங்க வைத்தே செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திர செல்வியை மாமனம் கொண்டிடுவேன். அர்ஜுன ராஜா தீர்த்த யாத்திரைக்கு வந்து அவர் கங்கையிலே மூழ்குகிற போது நாகக்கன்னி வந்து நாகலோகத்திற்கு அழைத்து செல்வாள். அங்க நாகக்கன்னியை மணந்து கொண்டு அரவான் என்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். மறுபடியும் யாத்திரை தொடங்கி பாண்டிய நாட்டுக்கு வந்த பாண்டியனுடைய மகள் சித்ராங்கதியை மணந்து கொண்டு அங்க பப்பருவாகன் என்ற ஒரு பிள்ளை பிறப்பான். யாத்திரை முடித்து கொண்டு துவாரகாபுரி சென்று கண்ணபிரானுடைய தங்கை சுபத்திரையை மணங்கி இது கொண்டு அவர் யாத்திரை நிறைவு செய்வார். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமணம் கொண்டிடுவார். செங்கமல கண்ணன் தங்கை சுபத்திரை செல்வியை மாமணம் செய்திடுவேன். சுபத்திரையை திருமணம் செய்து கொண்டு வந்து சுபத்திரை மணி வயிற்றில அபிமன்யு என்ற மாவீரன் பிறப்பான். பாண்டவர்களே, உங்களை இவருக்கும் பாஞ்சாலி அம்மையார் மணி வயிற்றில இளம்பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் பிறப்பார்கள். 6 பிள்ளைகள் வளருகிற காலத்திலே அப்பதான் அர்ஜுன ராஜா காண்டவன தகனை செய்வார். காண்டவனம் மழல் மூண்டிட செய்து நல் காண்டீபம் வெல்ரதம் பெற்றிடுவேர். காண்டவனம் மழல் மூண்டிட செய்து நல் காண்டீபம் வெல்ரதம் பெற்றிடுவேர். பூண்டமயன் செய்த நீண்ட சபை தன்னில் பூவர சாட்சியை ஒற்றிடுவேர். பூண்டமயன் செய்த நீண்ட சபை தன் பூவர சாட்சியை ஒற்றிடுவேர். அர்ஜுன ராஜா காண்டவன ஜகனை செய்து காண்டீபன் என்ற பெயர் பெறுவார். பாண்டவர்களே, அது போன்ற நாள்லதாம் யாராலும் செய்ய முடியாத ராஜசூயம் என்கிற வேள்வியை செய்வீர்கள். வெண்ணம் மண்ணம் போகள் ராஜசூயம் என்னும் வேள்வி நடத்தி முடித்திடுவீர். வெண்ணம் மண்ணம் போகள் ராஜசூயம் என்னும் வேள்வி நடத்தி முடித்திடுவேன். கண்ணனினால் தரதம் தள்ளி நோப்பார் அலனோர் போல படுத்திடுவேன். கண்ணனினால் தரதம் தள்ளி நோப்பார் அலனோர் போக படுத்திடுவேன். யாராலும் செய்ய முடியாத ராஜசூயம் என்ற வேள்வியை செய்வீர்கள். பாண்டவர்களே, இந்த ராஜசூய யாகத்திற்கு தடையாக இருந்த ஜராசந்தனை வதம் செய்து சிசுபாலனை வதம் செய்வீங்க பாண்டவர்களே. ராஜசூய யாகம் செய்து சாம்ராட் பட்டம் பெற்று தர்மராஜா சக்கரவர்த்தியாக விளங்குவார். இமயத்தில் சிகரம் போல உங்க வாழ்க்கை உயர்ந்து இருக்கும் பாண்டவர்களே. அதுக்கு மேல ஒரு உயர்வே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்க மலை அளவு செல்வத்தை குவித்து பதவி உயர்வு செல்வ உயர்வு பெற்று செல்வாக்கு பெற்று வாழ்ந்திருப்பீர்கள். அது போன்ற நாளில் தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சோதனை வரும். துரியோதனாதியரால ஜகுனியில் ஜோதினாலே சகுனியில் சோதினாலே
சகல சம்பத்தும் தோற்றி சகல சம்பத்தும் தோற்றி அகமுள்ள துரியனைக்கு நீங்கள் அடிமையாவே அகமுள்ள துரியனுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள். வாழ்வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை வரவழைத்து இங்கே மாயச் சூதாடுவாங்க. அந்த சூதாட்டத்திலே தர்மராஜாவானவர் நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, தன்னை இழந்து, தம்பியரை இழந்து, தையலாகிய பாஞ்சாலியை இழந்து நீங்க அடிமையாயி ஆவீர்கள். பாண்டவர்களே, எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உயர்ந்து இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையிலே தாழ்வு ஏற்படும். அடிமை என்று உங்களை சபையில் அவமானப்படுத்துவாங்க. பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவான் மானபங்கள். பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவான் மானபங்கள். சகுனியில் சூதி நாளை சகல தம்பத்தும் தோற்றி அகமுள துரியனுக்கு நீங்கள் அடிமையாய் ஆவீர்கள். பாஞ்சாலி அம்மையாரை படுத்துவான் மானபங்கள். உங்களை அடிமையாக்கி அக்னியிலே பிறந்த அந்த அழகு தேவதையாகிய பாஞ்சாலியை கொண்டாந்த அம்பலத்திலே நிறுத்தி துச்சாதன விட்டு ஆடையை பிடித்து இழுப்பான். ஆராகிரி தடங்கணஞ்சனவம் புனல் ஜோர அழகஞ்சோர அந்த பாஞ்சாலி ஆகிய அம்மை அங்கே அந்த அம்பலத்திலே நின்று அங்கே திக்கற்றவர்களுக்கு தெய்வந்தான் துணை என்று பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமல கண்ணா, ஜனார்தன, கருடவாகன, ராட்சசமர்தன, காளிங்கணத்தன. பாஞ்சாலி, எந்த பகவானும் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்று ஆடையை பிடித்துக் கொள்ளுவான் துச்சாதன். துச்சாதனனை விட்டு துகில்தனை உரிய செய்வான். துச்சாதனனை விட்டு துல்தனை உரிய செய்வான். துச்சாதனனை விட்டு துல்தனை உரிய செய்வான். கோவிந்தா. துச்சாதனனை விட்டு துல்தனை உரிய செய்வான். கோவிந்தா. துச்சாதனனை விட்டு துல்தனை உரிய செய்வான். அச்சாணி போல நின்று அம்மன் ஹரிஹரி ஓல துச்சாதனனை விட்டு துல்தனை உரிய செய்வான். துச்சாதனனை விட்டு துல்தனை உரிய துச்சாதனனை கோவிந்தா. அச்சாணி போல நின்று அம்மன் ஹரிஹரி ஓலையில் பட்டப்பகலிலே நட்ட நடுவிலே சட்டசபையிலே ஒரு பெண்ணனுடைய இடையில உள்ள ஆடையை பிடித்திழுத்து இந்த தர்மம் நடைபெறுகிற போது அவள் பச்சை வண்ணா, கார்வண்ணா, கமலக்கண்ணா என்ற பகவானுடைய திருநாமத்தை சொல்லி முறையிடுகிற போது அங்கே பகவான் வந்து யார் கொன்னைக்கும் தெரியாம பாஞ்சாலி அம்மையாருக்கு மட்டும் காட்சி கொடுத்து அஞ்சன வண்ண வந்து ஆடை கொடுத்தருள்வார். அஞ்சனை வண்ணன் வந்து ஆடை கொடுத்தருள்வார். அஞ்சன வண்ண வந்து
ஆடை கொடுத்தருள்வார் கோபசபதம் கோரி கொடிவன வந்தடைவீர் அஞ்சனே வண்ணல் வந்து ஆடை கொடுத்தருள்வார் கோபசபதம் கோரி கொடிவன வந்தடைவீர் கோபசபதம் கோரி கொடிவன வந்தடைவீர் கோவிந்தா 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 என்று பகவான் நாமத்தை சொல்ல அந்த பச்சை வண்ணல் கார்வண்ணல் கமலக்கண்ணன் கோடி கோடியான ஆடியை கொடுத்து பாஞ்சாலியனுடைய மானத்தை காப்பாற்றுவார். பாண்டவர்களே, நீங்கள்லாம் கோபமா சபதம் செய்து விட்டு கானகத்துக்கு வந்து சேருவீங்க. பாண்டவர்களே, நீங்க பிறந்ததும் காடு, வளர்ந்ததும் காடு, இப்ப வந்து இருக்கிறதும் காடு, எதிர்காலத்தில் நீங்க வந்து வாழ போறதும் காடு. 12 வருடம் கானகத்தில் இருந்து விரத வாழ்க்கை நடத்துவீர்கள். அச்சைய பாத்திரத்தை ஆதித்த நாள் அடைவீர். அச்சய பாத்திரத்தை ஆதித்த நாள் அடைவீர். பச்சை முருந்தவத்தால் பாசுபதம் பெறுவீர். அச்சய பாத்திரத்தை ஆதித்த நாள் அடைவீர். பச்சை முருந்தவத்தால் பாசுபதம் பெறுவீர். பஞ்சனையிலே படித்த நீங்க வந்து பாறாங்கல்லிலே படிப்பீர்கள். காய்கனிகளை தின்று கந்த மூலங்களை தின்று வனவாச வாழ்க்கை வாழ்ந்து வருவீர்கள். பாண்டவர்களே, சூரிய பகவானுடைய அனுகிரகத்தினாலே அச்சி பாத்திரம் பெற்று அச்சி பாத்திரம் மூலமாக அடியார்களுக்கு உணவளித்து நீங்க அருங்கானகத்தில் வாழ்ந்து வருவீர்கள். பாண்டவர்களே, அது போன்ற நாள்ல அர்ஜுன ராஜாவானவர் அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி அருந்தவன் செய்வதற்கு திருக்கைலாயத்துக்கு போய் அங்கே திருக்கைலாயத்திலே அருந்தவன் செய்வார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளெம்மை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்தை ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கம் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி. அர்ஜுன ராஜா பாசுபதம் பெற்று தேவலோகம் சென்று தேவர்களுக்கு பகையாகிய காலகேய நிவாதகவதர்களை வென்று வனவாசத்துக்கு திரும்புவார். வனத்தில் பல மலை மாதிரி கஷ்டங்கள் வரும். பாண்டவர்களே, மலை மாதிரி வருகிற துன்பமெல்லாம் பனி போல விலகிவிடும். ஒரு வருட காலம் நீங்கள்லாம் விராட நாட்டிலே போய் மறைந்து வாழ்வீர்கள். வேற்றி வடிவம் கொண்டு விராடபுரம் அடைவீர். வெற்று வடிவம் கொண்டு விராடபுரம் அடைவீர். ஆற்றலங்கி சேகரை மரணம் அடைய செய்வீர். ஆற்றலங்கி சேகரை மரணம் அடைய செய்வீர். மாறு வேடத்திலே விராட நாட்டிலே போய் அஞ்ஞாத வாச காலத்தை கழிக்கிற காலத்திலே கீசகன் என்ற கொடியவன் அத்தாங்க கையால ஆழ்வான். இடும்பாசூரனை கொன்றது போல, பக்காசூரனை கொன்றது போல, ஜராசந்தனை கொன்றது போல, கிர்மீரனை கொன்றது போல, சடாசுரனை கொன்றது போல, மணிமாலனை கொன்றது போல
கீசகனை வதஞ்செய்வீர்கள். மாடிபிடி சண்டையிலே மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். மாடுபிடி சண்டையிலே மாபெரும் வெற்றி கொள்வி. மாடுபிடி சண்டையிலே மாபெரும் வெற்றி கொள்வி. பிடவி மன்னனை முத்தரை கொள்வி. மாடிபிடி சண்டையிலே வெற்றி பெற்று நீங்க பாண்டவர்கள் என்று தெரிந்து விராடராஜா தன் மகள் உத்தரை என்ற பெண்ணை அபிமன்யுவுக்கு மணஞ்செய்து வைப்பார். சேதனமாக கொடுத்த உபலாவியம் என்ற பட்டணத்திலே தங்கியிருப்பீர்கள். அங்கிருந்துதான் பகவான் ஆகிய கண்ணபிரானை அஸ்தினாபுரத்திற்கு தூது அனுப்புவீர்கள். கிருஷ்ணன் தூதுக்கு வந்துகிறோம். துஷ்டனான துரியனிடத்தில் தோது கண்ணன் செல்வார். யுத்தமன விதுரர் வீட்டில் இருந்து இருந்து உண்பார். துட்டனான துரியனிடத்தில் தோது கண்ணன் செல்வார். இஷ்டமன விதுரர் வீட்டில் இருந்து இருந்து உண்பார். நாடோ 5 விட உமக்கு நல்க வேண்டும் என்பார். நாடோ 5 வீடோ உமக்கு நல்க வேண்டும் என்பார். கூடா துரிய நாணையின்படி குறித்து தொடங்க கடும்போர். கூட துரியல் ஆணையின்படி குறித்து தொடங்கும் கடும்போர். தானன 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 பகவானாகிய கண்ணபிரான் போய் துரியோதனிடத்துல நாடு கேட்பார். அவன் தர மறுப்பான். 5 ஊரு கேட்பார். அதையும் தர மறுப்பான். சண்டை உறுதியாகும். பாண்டவர்களே, துரியோதன அரவானை பலிக்கு கேட்டிருப்பான். அதே அரவானை நீங்க பலி கொடுக்க வைப்பீர்கள். ஆளுங்கண்ணன் நாளை மாற்றி அரவானை பலியூட்டி. ஆளுங்கண்ண நாளை மாற்றி அரவணை பலியோட்டி. கடு விஜயா என பகவத்கீதா ஞானம் காட்டி. கடு விஜயா என பகவத்கீதா ஞானம் காட்டி. அரவானை பலி கொடுக்க வைப்பார் இந்த பகவான். சண்டை தொடங்குகிற போது அர்ஜுனன் தாத்தாவை கொல்ல மாட்டேன்னு ஆசிரியரை கொல்ல மாட்டேன்னு கலங்குகிற போது பரித்ராநாய சாது நாம் விநாசாய சதுர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஏதே உபதேசம் பண்ணுவார். அதன் பிறகு போர் தொடங்கும். பாண்டவர்களே, 10வது நாள் சண்டையில பாட்டனேனும் வீட்டு மறை 10ஆம் நாளில் சாய்ப்பீர். பாட்டனேனும் வீட்டு மறை 10ஆம் நாளில் சாய்ப்பீர். கொட்டுமதன் மேல் 3ஆம் நாளில் குலத்தபிமனை மாய்ப்பீர். கொட்டுமதன் மேல் 3ஆம் நாளில் குலத்தபிமனை மாய்ப்பீர். உங்க குலத்தின் இமயமாயிருக்கிற பிதாமகன் என்கிற பீஷ்மாச்சாரியரை 10வது நாள் சண்டையிலே வீழ்த்தி விடுவீர்கள். 13வது நாள் சண்டையிலே வீரகுமார அபிமன்யு ஆண்டு போவான். 14வது நாள் சண்டையிலே சாற்றும் 14ஆம் போரில் சைந்தவன் பலர் மடிவார். சாற்றும் 14ஆம் போரில் சைந்தவன் பலர் மடிவார். தோன்றும் 15ஆம் போரில் துரோணன் உருவம் முடிவார். 14வது நாள் சண்டையிலே அபிமன்யு வதத்துக்கு காரணமாயிருந்த ஜெயந்தவன் மாண்டு போவான். 15வது நாள் சண்டையிலே உங்க வில்லாசிரியர் நல்லாசிரியர் துரோணர் மடிந்து போவார். கண்ட 17ஆம் போரில் கர்ணன் என்பவன் ஒழிவான். கண்ட 17ஆம் போரில் கர்ணன் என்பவன் ஒழிவான். கொண்ட 18ஆம் போரில் குலத்துரியன் அழிவான். கொண்ட 18ஆம் போரில் குலத்துரியன் அழிவான்.
17ஆவது நாள் சண்டையிலே கொடை வள்ளலாகிய கொடைக்கு ஒருவன் படைக்கு ஒருவன் என்று சொல்லுகிற கர்ணன் மாண்டு விடுவான். 18ஆவது நாள் சண்டையிலே ஆத்தான் உங்க ஜென்ம விரோதியாயிருக்கிற துரியோதனன் உங்க கதாயுதத்தினாலே தொடை முறிந்து அவன் மாண்டு போவான். பேமனுக்கு பிள்ளான் நடக்குமா? கடைசியில்தான் இவ்வளவு சேனைகள் மாண்டு மடிந்த பிறகு பிணமலை குவிந்து உதர நதி ஓடி அதன் பிறகுதான் இந்த துரியோதனை என் கையால ஆழ்வானா. படைஜனங்கள் அக்ரோணி 18ஐயும் கொன்றே, படைஜனங்கள் அக்ரோணி 18ஐயும் கொன்றே, குடை மகுடம் கொடுத்திடுவான் கோவிந்தனுமை கன்றே, குடை மகுடம் கொடுத்திடுவான் கோவிந்தனுமை கன்றே. 18 அக்ரோணி சேனைகள் மடியும் பிணமலை மீது நடந்து போய் அதன் பிறகுதான் தர்மராஜாவுக்கு பகவான் முடி சூட்டுவார். பாண்டவர்களே, நீங்க முடிசூட்டி கொண்டு சிறப்பான ஆட்சி நடத்துவீர்கள். மாதமும் மாறி மழை பெய்யும், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. காலமெல்லாம் உங்க வாழ்ந்த வரலாறு இந்த உலகத்தில் பேசப்படும். எத்தனை ஆயிரம் 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 ஆண்டுகளானாலும் நீங்க வாழ்ந்த வரலாறு அழியாது. உலகம் உங்களை பேசும், புகழும். என் குருநாதர் வேதவியாசருடைய அனுகிரகத்தினால் இந்த குறி சொன்னேன். இறந்த காலம் சொன்னனே, அது உங்கள் நினைவில் இருக்கும். நிகழ்காலம் சொன்னது உங்கள் நினைவில் இருக்கும். உங்கள் எதிர்காலத்தை சொன்னனே, அதை இந்நேரம் மறந்திருப்பீர்கள். எதிர்கால குறிகளெல்லாம் இதயம் அறியாது. அந்த மதுசூதனன் அருளால் உங்கள் மனதுக்கு தெரியாது. நமக்கெல்லாம் கூட எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அடுத்த மாதம் ஒரு 5 கோடி ரூபாய் பணம் வருதுன்னா தாங்கிக்க முடியுமா? ஒருத்தன் லாட்ரி சீட்டு வாங்கினான், 2 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. மூட்டை தூக்குறவன் அவனுக்கு தெரியாது. அவன் நண்பன் என்ன பண்ணான், 2 கோடி ரூபாய் அவனுக்கு விழுந்துடுச்சே, சொன்னால் தாங்கிக்குவானா, எதுக்கும் டாக்டர்கிட்ட இட்டு போனான். விஷயத்தை அவனுக்கு சொல்லாமல் டாக்டர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டான். என் நண்பனுக்கு 2 கோடி ரூபாய் லாட்ரியில் விழுந்துடுச்சுங்க, இதை சொன்னால் அவன் தாங்கிக்குவானான்னு, இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு அவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிப்பார். அந்த டாக்டரு அவனை கூப்பிட்டார். ஏம்பா, நீ லாட்ரி சீட்டு வாங்குகிற பழக்கம் உண்டான்னார். வாங்குவேன். இது வரைக்கும் எதனா பணம் விழுந்துருக்குதான்? எனக்கெல்லாம் எங்கே தார் விழுதுன்றான். ஏன் தம்பி, நீ வாங்கின எண்ணுக்கு 2 கோடி ரூபாய் விழுந்துடுச்சின்னு வச்சுக்கா, நீ என்ன பண்ணுவேன்? டாக்டர் கேட்குற. அவனுக்கு தெரியாது விழுந்தது. சார், எனக்கெல்லாம் எங்கள் சார் விழப்போகுதுன்றான். இல்லைப்பா, விழுந்துட்டா என்ன செய்வேன்? அந்த பணத்தை நீ என்ன பண்ணுவேன்? உங்கள் வாய் முகூர்த்தம் அந்த மாதிரி எனக்கு 2 கோடி விழுந்துடுச்சுன்னா 1 கோடி அப்படியே உங்களுக்கே கொடுத்துட்றேன்னா ஹான்னா இருப்பார். டாக்டர் விழுந்து சேர்த்துக்கிட்டார். இந்த அதிர்ச்சி அவரால் தாங்க முடியல. கஷ்டத்தை மட்டும்தான் தாங்கிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, சந்தோஷத்தை கூட தாங்கிக்க முடியாது. அதனால்தான் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு சொன்னது. அதனால் எதிர்காலத்தை இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. என் குருநாதர் அருளால் நான் சொன்னேன் என்று சொல்ல குந்தி தேவி உடனே, கண்ணே பீமா, இவ சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த குறியினால் நான் தெளிவு பெற்றேன். சொன்னபடி இவளை நான் என் மருமகளாக்கி கொள்ளுகிறேன். இவளை நீ திருமணம் செய்து கொள். பீமஜானம் சொன்னான், அம்மா, இன்னும் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறான். எப்போ வந்து இடுப்பை காட்டி என் இடுப்பில் உட்காந்துங்கன்னு அவள் இடுப்பாட்டினா பாரு, அப்போவே பீமனுக்கு இப்போ மேலே ஒரு பாரு. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸஸாக பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஐ ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 கிராம்ஸ் ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 கிராம்ஸை கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு.